பறக்கிற பறவையை பார்க்குறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. தரையில் கிடந்து துடிக்கிற பறவையை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஒத்துக்கிறீங்களா? என்னோடய சமூக மதிப்பு ஜாஸ்தி, என் சந்தை மதிப்பு கொஞ்சம் குறைவு. ஒரு விளையாட்டு வீராங்கனை இருக்கான், உண்மையிலே திறமையான பொண்ணு. அவளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பும் விளையாட்டு அந்த அவளை விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒருத்திக்கு வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவளுக்கு அது வைக்க முடியாது. அப்போ எல்லா உழைப்புக்கும் பின்னாடி இருக்கிறது அன்பு தான். இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயத்தை போக்குவது தான் அன்பு. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற சீனி ராமசாமி வேறு, எனக்குள்ளே இருக்க சீனிவாசன் வேறு. ஓகே. அவன் ஒரு மதுரை பையன். அவன் விசில் அடிக்கிறான், அவன் டான்ஸ் ஆடுவான். அவனுக்கு வந்து அஜித் சார் படம் பிடிக்கும், விஜய் சார் படம் பிடிக்கும், எல்லார் படமும் அவனுக்கு பிடிக்கும். எல்லோரும் உட்காந்து பார்ப்பான். அவன் பிரிவை ஏற்றுக்கொள்கிற மனதோடையே அன்பு செலுத்த ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த சூரியோட அந்த சேஞ்ச் ஓவர் அதை வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான். திடீர்னு கிளைமேக்ஸ் அதெல்லாம் ரொம்ப எந்திரிச்சு அப்படி ரொம்ப இதாக பார்த்தேன் நான். இந்த படத்துடைய மிகப்பெரிய போட்டியே யாருக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்க போகுதுன்னு தான். நான் இது ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லல. வாழும் படங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு, வாழாத படங்கள் மத்தாப்பு மாதிரி அந்த நேரத்தில் நல்லா வெடிக்கும், அதுக்கப்புறம் யாருமே நினைக்க மாட்டாங்க. ஹாய், வணக்கம். திஸ் இஸ் மிர்ச்சி சிவசங்கரி. மிர்ச்சி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, எப்போதும் சினிமா அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோனா ஒரு 100 பேரை அடிப்பாங்க, பயங்கரமாக வந்து திடீர்னு ஒரு கமர்ஷியல் சாங் அது இதெல்லாம் இருக்கும். பட் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு சினிமா, ஒரு காமன் மேன் கூட ஹீரோ தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யதார்த்த சினிமா கொடுக்குற சீனு ராமசாமி சார் நம்ம கூட வந்து இன்னைக்கு கெஸ்ட்டாக இருக்காரு. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா அந்த யதார்த்த சினிமா அப்படின்றது உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு யதார்த்தம். என்னதான் காம்படிஷன்ஸ் வந்தாலும் சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சினிமா இப்படி இருந்தால் தான்ப்பா பாக்ஸ் கலெக்ஷன் வரும், இப்படி இருந்தால் தான்ப்பா வந்து அப்படி வரும்னு அது என்னதான் ஒரு ப்ரெஷராக வந்து சுற்றி நிறைய பேர் க்ரியேட் பண்ணாலும் எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தில் எப்படி சார் இவ்வளோ ஒரு தெளிவு, அந்த ப்ரெஷர் நீங்கள் ஃபீல் பண்ணது இல்லையா? ரொம்ப சிம்பிள்மா. இப்போ வந்து என்னென்னா, உங்களுக்கு ஒரு கலைஞன் வந்து மக்களுக்கு விரும்புகிறதெல்லாம் செய்யக்கூடாது. மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யணும், மக்களுக்கு எது தேவையோ அதை விரும்புகிற மாதிரி செய்யணும். மற்ற படங்களில் வந்து சண்டை இருக்குது, அதே மாதிரி வந்து குத்துப்பாட்டு இருக்குது, ஒரு சேசிங் இருக்குது, ஒரு ஆக்ஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே என் படத்துலையும் இருக்குது. ஆனால் யதார்த்தமாக வேறு வடிவில் இருக்குது. இப்போ என் படத்தில் மக்கள் கலங்குதப்பான்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக. என் படத்தில் ஒரு ஃபைட் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியுமோ, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே காமன் மேன் டைரக்டர்னு, அது மாதிரி ஒரு மனுஷனோட இயல்பில் வந்து என்ன செய்ய முடியுமோ அதை மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். இன்னும் சொல்ல போனால் நான் ட்ரெயின் ஆகி வந்ததும் அப்படி தான். நான் பாலுமேந்திர சார்ட்ட அசிஸ்டண்டாக இருந்தேன், அதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி தான் ட்ரெயின் ஆகி வந்தேன். ஸோ இதோட அர்த்தம் வந்து யதார்த்தமான படம் எடுக்கிறோம் அப்படின்னா நாட் போரிங் த பீப்புள், டெஃபினெட்லி நாட். சுவாரஸ்யமாக எடுக்கிறோம், நம்ம உண்மையாக எடுக்கிறோம். நான் ஒரு காட்சியை நான் எழுதி முடித்த பிறகு இந்த காட்சியில் உண்மை இருக்கா, அல்லது இந்த காட்சியை காட்டி நான் எதையாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இதை தான் நான் யோசிப்பேன் எப்பயுமே. இந்த சீனில் இந்த கதாபாத்திரம் உண்மையாக இருக்கா, இவ்வளோ தான் நான் யோசிப்பேன். ஸோ அதனால் வந்து உண்மைக்கு நெருக்கமான யதார்த்தமான மக்கள் விரும்புகிற மாதிரியான படங்களை தான், ஜனரஞ்சகமான படங்களில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். பட் பொதுவாக சொல்லுவாங்கல்ல சார், ஒரு லெவலுக்கு மேலே அது எந்த ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும், பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், உண்மைக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்காது, அந்த அளவுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அது உங்களை எப்பயாவது வந்து பாதிச்சிருக்கா? நம்ம உண்மையாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம், பட் இருந்தாலும் அதுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரீச் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இல்லைம்மா, இப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு எப்பயுமே வந்து 2 படங்கள் தான் இருக்குது.
ஒன்று வாழும் படங்கள், இன்னொன்று வாழாத படங்கள். ஓகே. வாழும் படங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு. வாழாத படங்கள் மத்தாப்பு மாதிரி அந்த நேரத்தில் நல்லா வெடிக்கும், அதுக்கப்புறம் யாருமே நினைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ என்னுடைய படங்கள் வந்து ஏறக்குறைய அது நீர் பறவையாக இருக்கட்டும், தென்மேற்கு பருவக்காற்றாக இருக்கட்டும், மாமனிதனாக இருக்கட்டும், இந்த தர்மதுரையாக இருக்கட்டும், இந்த எல்லா படங்களுமே மக்கள் திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அதை மக்கள் வந்து உயிரோடு வச்சுருக்காங்க. அந்த ஜென்ரேஷன் மட்டும் கிடையாது, இப்போ வந்திருக்கிற புது ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் அந்த படத்தால் ஈர்க்கப்படுறாங்க. சார் நீர்ப்பறவை அந்த பரபர சாங் என்ன சாங் சார்ன்றாங்க, சார் தர்மதுரை சார்ன்றாங்க. ஒருத்தர் வந்து கண்ணே கலைமானியில் அந்த கிளைமேக்ஸ் கிட்ட அந்த பாட்டின்றாங்க. இப்படி என்னுடைய படங்களை ஏதாவது நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த படங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா ஒன்றே ஒன்று தான், உண்மை தான். இப்போ உண்மை இருந்தால் வாழும், உண்மை இருக்கிற எதுவுமே வாழும். பொய் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு மயக்கத்தை உண்டாக்கும், அப்புறம் மயக்கம் போயிடும். பொய்க்கு நிறைய அட்டென்ஷன் கிடைக்கும், உடனே கிடைக்கும். பறக்கிற பறவையை பார்க்குறதுக்கு யாருக்கு விருப்பம் இல்லை. தரையில் கடந்து துடிக்கிற பறவையை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ ட்ரெயின் தண்டவாளத்தில் போனால் அது யூஸ்வல் தானே, தரையில் போனால் தானே செய்தி. அதனால் இங்கே வந்து எப்பயுமே எதிர்மறையான எண்ணங்களுக்கு தான் வந்து வலிமை ஜாஸ்தி. எப்பயுமே வந்து ஒரு விஷயம் இருக்குது, சந்தை மதிப்பு வேறு, சமூக மதிப்பு வேறு. கரெக்ட். என்னோடய சமூக மதிப்பு ஜாஸ்தி, என் சந்தை மதிப்பு கொஞ்சம் குறைவு. நான் சந்தைக்காக என்னோடய சமூக மதிப்பை குறைச்சிக்க விரும்பலை. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஆனால் சம்டைம்ஸ் இந்த சந்தை மதிப்புக்கு ஜாஸ்தியான ஒரு அட்டென்ஷன் போகும்போது, அந்த மதிப்பு கொஞ்சம் கூடலாக போகும்போது, எப்பயாவது வந்து அதுவும் உங்களை இவ்வளோ வருஷங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களை அது எப்பயாவது வந்து கொஞ்சம் அது டவுன் பண்ணியிருக்கா? நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா? உண்மையை சொல்லவா, இதுக்கு போய் சொல்லவா? உண்மை. இவ்வளோ உண்மை சொல்லிட்டு இதில் உண்மை சொல்ல இல்லை. என்ன, நான் வந்து உண்மையை நான் நிறையா நாள் வருத்தப்பட்டிருக்கேன். அந்த வருத்தம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பாக. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நிஜ அழகி இருக்கும்போது, ஒரு கிளியோபாட்ரா இருக்கும்போது, அந்த அழகுக்கு எந்த விதமான சம்மந்தமுமே இல்லாத ஒரு பெண்ணை கூட்டு வந்து இவ தான் அழகின்னு கொண்டு வந்து அந்த சமூகத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த நிஜ அழகிக்கு வலிக்கும்ல. ஒரு விளையாட்டு வீராங்கனை இருக்கான், உண்மையிலே திறமையான பொண்ணு அவள். அவளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பும் விளையாட்டு அந்த அவளை விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒருத்திக்கு வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவளுக்கு அது வைக்கும் இல்லையா? நான் அதை பற்றி நான் கவலைப்படலை. என்ன காரணம்னா, சந்தை மதிப்பை பெரிதுபடுத்தி சந்தை மதிப்புக்கு பின்னாடி நம்ம ஓட ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய சமூக மதிப்பு சரிஞ்சிடும். ஆனால் அதே சமயத்தில் இந்த சமூக மதிப்பு இவன் காப்பாற்றணும், நம்ம சந்தை மதிப்பையும் தக்க வச்சுக்கணும் தான் போராட்டம் அதிகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க இல்லையா, எப்படி இந்த ப்ரெஷரை தாங்குறீங்க? ஸோ அப்போ வந்து இதுதான் நான் மிடில் சினிமான்னு சொல்கிறேன். நீங்கள் கேட்குறது எல்லாமே இருக்கும், அது வேறு வடிவில் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சார் இந்த இந்த அட்டென்ஷன்லாம் இப்படி போகும்போது சில பேர்லாம் வந்து நீங்கள் மாறுறதையும் பார்க்கலாம். அதாவது அவங்க ப்ராடக்ட் மேலே அந்த நம்பிக்கை இல்லாமே ஒருவேளை இதுதான் நம்ம பண்ணி ஆகணும் போல இருக்குது நம்மளோட ஓட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட பெஸ்ட்டை விட்டுட்டு கூட ஒரு சில பேர் ட்ராக் மாதிரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? அந்த டைமில் நீங்களும் வந்து இல்லை ஒரு வேலை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மளும் கொஞ்சம் அப்படி போயிட்டு இப்படி வரணுமோ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் யாராவது நோட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கே அது தோணியிருக்கா? இப்போ நான் ஒரு 8 படம் எடுத்துட்டேன். இது 9வது படம். அது இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை வந்து 9வது படம். ஸோ இது என்ன ஹோட்டல்னு தெரிஞ்சிருச்சு. இது என்ன மாதிரியான ஹோட்டலு, இங்கே என்ன சாப்பாடு கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ என்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொத்து புரோட்டா கேட்க மாட்டாங்க. ஓகே சார் வாழை இலை போட்டு எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ காலம் தாக்கு பிடிச்சி வந்ததே ஒரு பெரிய விஷயந்தான். சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன்.
அது ஒரு கலை தான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு படமுமே நம்மளே ஒன்றை ரெடி பண்ணி, நம்மளே உருவாக்கி, நம்மளே படகை செஞ்சு கப்பலில் ஏறி உட்காந்து கரை ஏறுறது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஏதோ அந்த வகையில் அந்த இடத்துல நான் ஒரு நம்பிக்கை மிச்சம் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கையில் வாள் இருக்குது. கையில் வாள் இருக்கும்போது உயிரோடு இருக்கிறது நம்ம பொறுப்பு தானே. கண்டிப்பா. அவ்வளோதான். நீங்க யதார்த்த சினிமா இதெல்லாம் வந்து உண்மை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நீங்க எப்பயாவது ஒரு சினிமாவை பார்க்கும்போது ஹீரோ வந்து அந்த யதார்த்தம் இல்லாம நிறைய சினிமாலாம் இருக்கிறீங்களா, அட இது சூப்பரா இருக்கே அப்படின்னு உங்களை அறியாமே நீங்க ரொம்ப ரசிச்ச ஒரு பயங்கர உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். அதான் பார்த்துருப்பேன். நிறைய கண்டிப்பா. படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற சீனி ராமசாமி வேற, எனக்குள்ளே இருக்க சீனிவாசன் வேற. ஓகே. அவன் ஒரு மதுரை பையன். ஆஹா. அவன் விசில் அடிக்கிறான், ஆ. அவன் டான்ஸ் ஆடுவான். ம். அவனுக்கு வந்து அஜித் சார் படம் பிடிக்கும், விஜய் சார் படம் பிடிக்கும், எல்லார் படமும் அவனுக்கு பிடிக்கும். எல்லாரையும் உட்காந்து பார்ப்பான் அவன். ஸோ எது பயங்கரமா அந்த மாதிரி விசில் So, அடிச்சு எனக்குள்ள அந்த 2 ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கும். நான் ரசிக்கிற படம், ரகசியமாக ரசிக்கிற படங்கள்லாம் அதெல்லாம் ரசிப்பேன். சொல்ல மாட்டீங்களா வெளியில? சொல்ல மாட்டேன். அச்சோ. சரி, ஒன்னு ரீசெண்டா விசில் அடிச்சு பயங்கரமா நீங்க வந்து ரசிச்சது? நான் நிறையா பார்த்துருக்கேன். நான் இப்போ சமீபத்தில் வந்த படங்கள்ல நீங்கள் கேட்டிங்கன்னா ம்ஹும். என்ன நிறைய படங்கள் சொல்லலாம், நிறைய பாட்டு சொல்லலாம். நான் வந்து பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் தேட்டரில். இன்னும் சொல்ல போனால் தேட்டரில் தான் இப்போ நான் படம் பார்க்குறேன். ஆஹா. ஓடிடி இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆர்வம் பண்ண மாட்டேன். ஓகே. ஃபாரின் ஃபிலிம்ஸு, ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸு இது மட்டும் தான் நான் தனியாக பார்ப்பேன். நான் ஸோ ரீசெண்டா கூட எந்த இந்த- படத்துக்கு விசில் அடிச்சீங்கன்னு சொல்ல இந்த மாட்டீங்க? சூரி நடித்த படம், ஆஹா. சூரி அண்டு சசிகுமார் நடித்த படம் கருடனா, ஆ, கருடன். கருடன் படம். ஓகே. அந்த அந்த படம் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். ஆஹா. ஓகே. அந்த சூரியோட அந்த சேஞ்ச் ஓவர் ம்ஹும். அதை வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான். திடீர்னு கிளைமேக்ஸ் அதெல்லாம் ரொம்ப எந்திரிச்சு நான் ரொம்ப இதாக பார்த்தேன் நான். இதில் என்ன நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ அப்படி ஒரு ரசிகன் இருக்கான். இல்லை, ரசனைங்கிறது வேற. சரி, கண்டிப்பா. நான் என்ன சொல்கிறேன், ரசனை நான் ஒரு பொருளை படைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை நான் ஒரு தரமாக படைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் மக்களை ஏமாற்ற விரும்பலை, போர் அடிக்க விரும்பலை. என்னோடய படங்கள் கண்டிப்பாக போர் அடிக்காது. ம், ம், ம். அதனால் வந்து இந்த பாதை எனக்கு வந்து ஒரு சிரமமான பாதையாக இருந்தாலும், எதிர்காலத்தில் சைக்கிள் ஓட்டுற ஒரு பயணமாக இருந்தாலும் ம்ஹும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஒரு திருப்தி தானே? பழகிருச்சு. ரெண்டு இருக்கு. கத்தி சண்டை போட வேண்டியிருக்கு, அது எம்ஜிஆர் மாதிரி சிரிச்சுக்கிட்டே போட வேண்டியிருக்கு. வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இதுதான் இந்த வாழ்க்கையோட விதி, கர்மா. இந்த கலை வாழ்க்கையோட நான் கிளம்பி வந்ததோடைய காலம் எனக்கு கொடுத்த ஸ்பேஸு. ஸோ இந்த ஸ்பேஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு, ஆமாம், ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அண்ட் உங்க டீசர்ல இருந்தே எடுக்கிற அந்த லைன் சார், அன்பால ஓடுறது பயத்தால ஓடுறது. ஸோ இப்போ அன்பால ஓடிட்டு இருக்கீங்களா இல்லை ஒரு பயத்தோட ஓடிட்டு இருக்கீங்களா? யாருமே ஓடுறது கிடையாது, யாருமே ஓடுவது கிடையாது. உழைப்பது தான் உண்டு. உழைப்பது தான் ஓடுவது அப்படின்னு ஒரு வசனமாக அதில் வருது. ம். எல்லா எந்த ஒரு மனுஷனுமே பயத்தினால உழைக்கிறது கிடையாது. யாராவது தன்னோட வீட்டு லோன் அடைக்கிறதுக்காக நான் வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்களா? நான் என்னோடய கார் லோன் அடைக்கிறதுக்காக நான் வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்களா? அல்லது நான் வாங்கின கடன் 10ஆம் தேதி வந்து அவன் கேட்டு வந்துடுவான், அதுக்கு பயந்துக்கிட்டு நான் வந்து உழைக்கிறேன்னு சொல்லுவாங்களா? அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. வீட்டில் என்னோடய குழந்தை இருக்குது, அதுக்காக நான் உழைக்கிறேன்னு சொல்லுவாங்க. என் மனைவி இருக்கா, அதுக்காக நான் உழைக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்னை நம்பி எங்கள் அப்பா இருக்கார், வயசானவர், அவருக்கு மாத்திரை வாங்கணும், அதுக்காக நான் உழைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா உழைப்புக்கும் பின்னாடி இருக்கிறது அன்பு தான். இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயத்தை போக்குவது தான் அன்பு. Nice. அதனால் நம்ம வந்து எதன் மீதாவது நம்ம அன்பாக இருந்து தான் தீரணும். ஆனால் அன்பால் நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், ம். அன்பால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம், அன்பால் நம்ம நம்ம வந்து நல்லா இருந்திருக்கலாம், எது வேணாலும் இருந்திருக்கலாம்.
நமக்கு சின்ன வயசுலேருந்து அன்பு கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் நாம் அன்பு செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒரு சின்ன பூனைக்குட்டி மேலே உங்கள் அன்பை வச்சு பாருங்க, இந்த வாழ்க்கை எவ்வளோ இன்பமானதுன்னு தெரியும். ஏன்னா அது வாசலில் வந்து வெயிட் பண்ணும், எப்படா வருவான்னு. ஸோ இந்த உலகத்தில் நமக்கு காத்திருக்கிறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது. ஸோ நம்முடைய பந்தங்கள், இந்த அன்பு தான். அன்பு வந்து பயத்தை போக்கக்கூடியது. எந்த பயத்தை போக்கக்கூடியது? மரண பயத்தையே போக்கக்கூடியது. இப்போ உங்களுக்கு கடவுள் மேலே அன்பு இருக்குது, இறைவன் மேலே உங்களுக்கு அன்பு இருக்கும்போது உங்களுக்கு மரண பயம் போகுது. ஸோ இந்த வாழ்க்கையோட அடி ஆதாரமே அன்பு தான். ஸோ அந்த அன்பு காதல் அப்படின்னு பேசும்போது இந்த ஹார்ட் பிரேக் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு எப்பயாவது நடந்திருக்கா சார்? அது கடந்து எப்படி வந்தீங்க? அது ஒரு ரிஜெக்ஷனாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு காதலில் நடந்த ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். மனசு உடஞ்சி போய் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொசிஷனுக்கு வருவோம்ல. நம்மளை ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிட்டார் நம்ம நினைக்க வேண்டிய தேவையில்லை. அவர் கொடுத்து வைக்கல அவருக்கு நம்ம நினைக்கணும். நான் அப்படி தான் நினைப்பேன். என்னை நம்பாமல் போனவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்ய முடியும்? எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் வர்றாங்க போகிறாங்க, எத்தனையோ நண்பர்கள் வர்றாங்க. பிரிவை ஏற்றுக்கொள்கிற மனதோடையே அன்பு செலுத்த ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் நம்மளை அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏமாத்திராத அளவுக்கு நம்ம கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாகவும் நம்ம இருப்போம். ஏன்னா இது எப்போ வேணாலும் இது பிரிவை எய்தும். அப்படி பிரிவு வந்துச்சுன்னா நம்ம அதை ஏற்றுக்கிறணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பெட் அனிமல் வளர்க்குறோம், அது ஒரு நாள் இறந்துருது. அந்த அனிமல் நம்ம கூட ரொம்ப அந்த விலங்கு நம்ம கூட வந்து ஒரு உயிராக இருந்திருக்கு, ஒரு மனுஷனாக இருந்திருக்கு, ஒரு மனுஷியாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இறந்துருச்சு, அதை நம்ம நல்லடக்கம் பண்ணிடுறோம். அடுத்த நாள் நம்ம இன்னொரு பூனைக்குட்டியை தூக்கி வைக்க தானே, இன்னொரு பூனைக்குட்டியோ ஒரு நாய்க்குட்டியோ கொண்டு வந்து வளர்க்கணும்னு தான் நம்ம நினைப்போம். அப்படியே உடஞ்சி உக்காந்துருவோமா? நான் சொல்கிறது இது ஒரு பேசாத ஜீவன். அது நான் பேசும் ஜீவன்களை பற்றி சொல்கிறேன். எல்லாமே உயிர் தானே, எல்லாமே சுவாசிக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து ஒன்று தொடங்குறதுக்கு முன்னாடி நான் பிரிவை பற்றி யோசிப்பேன். ஆஹா, அப்படியா சார்? எப்பயுமே. பட் அது அப்படி நம்ம நினச்சிட்டே பண்ணும்போது அந்த உண்மையான அன்கண்டிஷனல் லவ் கொடுக்க முடியுமா? ஏன்னா எப்படி இருந்தாலும் இது ஒரு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை இப்போ நான் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து எனக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என் பொண்ணு இருக்குது. என் பொண்ணு மேலே நான் அளவு கடந்து அன்பு வச்சுருக்கேன். ஒரு கணம் கூட நான் பிரிய மாட்டேன். அதுக்கு என்ன தேவையோ வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலில் நிற்பேன். எங்கே போனாலும் அதுக்கு என்ன வாங்கலான்னு தான் நான் யோசிப்பேன். அது கேட்குறதுலாம் நோ சொன்னதே இல்லை, எல்லாமே வாங்கி கொடுப்பேன். அதை விட்டு நல்லா பிரிய முடியாது. அதனால் அது வெளிநாட்டு படிக்க போகக்கூடாதுன்னா அது சிறந்த அன்பா சொல்லுங்கள்? வளர்ச்சிக்கு உதவணும். பிறர் வளர்ச்சியை முடக்கிற மாதிரி இருந்தால் அது அன்பு கிடையாது, அது முட்டாள்தனம். புது புது அர்த்தங்களை பாலச்சந்தர் சொல்லியிருப்பார். ஒரு சிங்கரை வந்து ஒரு பாடகன் மனைவி வந்து பாடக்கூடாதுன்றான் அந்த படத்தில். அவருக்கு நிறைய ரசிகர்கள் வர்றாங்கன்ட்டு ஒரு பொசசிவ்னஸ் வந்து பாடக்கூடாதுன்னு சொல்லிடுறான். ஸோ ஒரு மனிதனோட வளர்ச்சிக்கு வந்து உண்மையான அன்பு உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த அன்பில் வந்து பல வகைகள் இருக்குது. உண்மையான டெடிக்கேஷனான அன்பு ஒரு மனுஷனுக்கோ ஒரு மனுஷிக்கோன்னா அது தாயோட அன்பு தான். நீங்கள் சொன்னீங்கன்னா அன்கண்டிஷ்னல் லவ். எல்லா உறவும் கைவிட்டாலும் தாய் மட்டும் கைவிட மாட்டான் ஒரு மகனை. அவ்வளோதான். அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு சோத்தை போட்டுட்டு வந்து நிற்பான். அந்த உறவு வந்து தாய் தான். ஸோ தாய்க்கு நிகரான அதனால தான் வந்து தாய்க்கு நிகரான ஒரு உறவே ஒரு மனிதனுக்கு கிடையாது. 20 கொலை பண்ணவன் கூட ஒரு தாய் போய் படுத்திருப்பான், மகனை விட்டு கொடுக்க மாட்டான், இருப்பா கூட. ஸோ அதனால் தாய் மாதிரி ஒரு மகா சக்தி கிடையாது. ஒரு மனிதனை உண்டாக்கக்கூடிய சக்தி, ஒருத்தனை ஆளாக்கக்கூடிய சக்தி. மற்றவங்க எல்லாருமே பார்ட்னர்ஸ் தான். மனைவி, எனக்கு பிறக்கிற குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அது சிறகு விரித்து அதை பறக்கணும் இல்லையா? என்கிட்டே இருக்கக்கூடாது இல்லை, நம்ம கூடயே வந்துக்கிட்டே இருக்க ஒரு பொண்ணு பிறந்ததுலேருந்து
திடீர்னு திரும்பி பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட்டை போய் நம்ம கேட்கணும், நான் ஊருக்கு வந்து உன்னை பார்க்க வரலாமா? 20 வருஷம் என் கூடயே இருந்துச்சுங்க. 20 இயர்ஸ் என் கூடயே இருந்துச்சு. 21வது வயசில் கல்யாணம் நடக்குது. 22வது வயசுக்கு பிறந்த நாளுக்கு நான் போகிறதுக்கு மாப்பிள்ளைகிட்ட நான் பெர்மிஷன் கேட்கணும், நான் வரலாமா? அவர் ஏன் வர்றாரு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு? நாங்கள் அங்கிட்டு வரும்போது அவரை பார்க்குறோம். 20 வருஷம் அது என் மடியில் உட்காந்துருந்த பிள்ளைடா அது. சொல்கிறேன், ஒவ்வொரு உறவும் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு மனிதனை விட்டு நீங்கி போய்கிட்டே இருக்கும். உறவுனால அதுக்கு பேர் பிரிவுன்னு தான் அர்த்தம். ஆஹா சார், பட் அந்த உறவு ஒரு லெவலுக்கு மேல பிரியணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல நான் சொல்கிறது வந்து உண்மையை சொல்கிறேன், அதனால் அது கசப்பாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த காதல் மயக்கத்தில் பிரிவுங்கிற சொல்ல ஏற்றுக்கவே அவங்களால முடியாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இல்ல சார், இப்படியும் இருக்கு. அதாவது சின்ன பிரச்சனை வந்தாலே பிரிஞ்சிடலாம், அப்படியும் இருக்குல்ல. அதாவது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டோ இல்லை காதலில் சில பிரச்சனைகள் வந்தால் கூட சின்ன பிரச்சனை ரொம்ப சிம்பிள்மா. ஒரு மனுஷன் மேலேயோ ஒரு மனுஷி மேலேயோ ஒரு அன்பு எதனால் உருவாகுதுன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு 90% வந்து நான் நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லைன்றது மட்டும் தெரியுது. என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் மேலே முதல்ல மதிப்பு உண்டாகி, ஒரு மனுஷி மேலே முதல்ல மதிப்பு உண்டாகி அதுக்கப்புறம் லவ் வந்துச்சுன்னா அந்த லவ் வேறு. அதுதான் டிவைன் லவ்ன்றாங்க. ஸோ அப்படி நான் தர்மதுரை படத்தில் வந்து ஒரு டைலாக் எழுதியிருப்பேன், அம்பிட்டு அழகாவாக இருக்குது அப்படின்னு ஒரு கேட்பாப்புல. யார்? நம்ம கஞ்சா கருப்பு. அப்போ வந்து விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆஸ்பத்திரிக்கு வர்ற சீனில் அழகுங்கிறது நிறத்துலேயோ உருவத்துலேயோ கிடையாது, செய்கிற செயலில் இருக்குது. ஒரு பெண்ணோட செயலை பார்த்து ஒரு மனிதனுக்கு அந்த பெண் மீது மதிப்பு உண்டாகி அந்த மதிப்பு காதலாக மாறும்போது அது ஒரு இன்னசென்ட்டான வேலையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த செயல் அந்த அந்த செயலில் இருக்கக்கூடிய மதிப்பு, அதே மாதிரி ஒரு ஆண் செய்யக்கூடிய ஒரு வேலை, ஒரு செயல், இதில் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கருத்து ஒற்றுமை. அப்படி ஒருத்தர் மதித்து அன்பாகி காதலாகி அப்படி இணைஞ்சு நிற்கும்போது அவங்க வேறு லெவலுக்கு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் 90% வந்து அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. பட் அப்படி ஒருத்தருக்கு அமையும் பட்சத்தில் அவங்க வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்கும் முன்னுதாரணமான ஒரு கப்புள்ஸாக இருக்கிறதுக்கான சாத்தியதைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்பெக்ட், அப்புறமா கேர், அப்புறமா லவ், மரியாதை, மதிப்பின் அடிப்படையில் வர அக்கறை. ரெஸ்பெக்ட், அதான் மதிப்பின் அடிப்படையில் உண்டாகிற அக்கறை, அதில் உண்டாகிற ஒரு அன்பு. அந்த அன்பு வந்து ஈடு இணையில்லாதது. அது வந்து அது எந்த நாளும் நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிவையே அது சந்திக்காது. பிரிவுங்கிறது மரணமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தெய்வீக காதல், அதுதான் தெய்வீக காதல்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இப்போ சாரதா தேவி, ராமகிருஷ்ண பரமஹம்சர்னா 2 பேரும் ஒரே நோக்கத்தோடு இருந்தாங்க. நான் ஒரு சம்பவம் வந்து கேட்டிருக்கேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். லக்ஷ்மி, டிவிஎஸ் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அம்மா லக்ஷ்மி அம்மாள், காந்தி வந்து அவங்கக்கிட்ட வேலை செஞ்ச ஒரு சப்ரஸ்டு கம்யூனிட்டியிலேருந்து வந்த ஒருத்தர் கேரளாவில் இந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். 2 பேருமே காந்தியோட டிவோட்டிஸ். கல்யாணம் பண்ணி வைக்கிறார். தானே ராட்டை நெஞ்சு கயிறு எடுத்து இந்த பொண்ணு கையில் கொடுத்து, மாப்பிள்ளை கையில் கொடுத்து கட்ட சொல்கிறார். ஸோ கல்யாணம் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் போய் நீங்கள் சேவை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் வந்து அந்த கொடை ரோடுக்கிட்ட காந்தி யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த காந்தி யூனிவர்சிட்டி காந்தி முதல்ல ட்ரெயின்லேருந்து மக்கள் இறக்கின இடம் அது. அங்கே போய் நின்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 300 விவசாயிகள் ஏக்கர் கணக்கான நிலத்தை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. அப்படி தானமாக கொடுத்த இடத்துல உண்டானதான் அந்த காந்தி கிராம யூனிவர்சிட்டி. எங்கே கொண்டு போய் விடுது பாருங்க. அது வந்து அதோட பரிணாமமே வேறு. ஸோ அப்படி பட் இன்றைக்கி ஒரு பைக்கை பார்த்தா வந்துடுது, ஹேர் ஸ்டைலை பார்த்தா வந்துடுது,
வாட்சை பார்த்தா வந்துடுது, சட்டையை மேலே அதெல்லாம் க்ரஷ் சார். க்ரஷ். அப்புறம் இன்னைக்கு வந்து சந்திப்பு, பிரிவு அதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் கேட்ட அந்த பிரேக்கப் அப்படிங்கிறது ஒரு அப்பளம் நொறுக்கிற மாதிரி இருக்குது. டெய்லி சாப்பாட்டில் நொறுக்கிற அப்பளம் மாதிரி நொறுக்கிக்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் உருவாகி சனிக்கிழமை ஒரு நாள் ஆட்டம் போட்டு திங்கக்கிழமை மறைஞ்சு போயிடுது. இப்படிலாம் நட்பு இருக்குது இங்கே சென்னையில். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஏன்னா இப்போ நான் வந்து என்னுடைய ஊரில் இருந்ததை விட நான் சென்னையில் இருந்தது தான் அதிகம். இப்போ எனக்கு வந்து 50 வயசுன்னு வைங்க. என்னோட 23 வயசில் நான் இங்கே வந்துட்டேன். அப்போ 27 வருஷமாக நான் இங்கே இருக்கேன். அப்போ இதுதான் என் தாய் ஊர். அது கிடையாது, அது பிறந்த ஊர். புகுந்த வீடா? இது வளர்த்த ஊர். நான் ஒரு கவிதை கூட எழுதியிருக்கேன். வாழ வந்த இடத்தில் சொந்த ஊர் பெருமை பேசும் திருமகனை ஒரு வளர்ப்பு தாயை போல மன்னிக்கிறது நகரம். இது என்னை வாழ வச்ச ஊர். இது வாழ வச்ச சென்னை. என்னைய சொந்த ஊரில் சில பிரச்சனைகள் இருக்குது. சொந்த ஊர் உங்களை ஜாதி பார்க்கும், மதமாக பார்க்கும், உங்கள் பொருளாதார ஏற்றத்தாழ்வை பார்க்கும். ஓ நீ இன்னார் மயந்தானடான்னு இந்த குடும்பம் அந்த குடும்பம்னு பேசும், எல்லாம் டீட்டெயிலாக பேசுவேன். மதிக்க மாட்டாங்க. 2 நாள் இருந்தால் கவனிக்கும், 3ஆம் நாள் அண்ணா அங்கே வேலை இல்லையான்னு. ஆனால் சென்னை எதுவுமே என்னை பார்க்கல, என் திறமையை மட்டும்தான் பார்த்துச்சு. எனக்கு அடையாளம் கொடுத்துச்சு. சீனிவாசனை சீனு ராமசாமியாக மாற்றுச்சு. அப்போ எனக்கு இந்த தாய் ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்னை என்ற அன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடடா. நான் இப்போ என்னோடய குழந்தைகள் சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இங்கே நம்ம இதெல்லாம் கவனிக்கும்போது ஒரு இன்ஸ்டன்ட்டு பிஹேவியர், இன்ஸ்டன்ட் இன்ஃபாக்சுவேஷன், இது காதலாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கண நேர மயக்கம். இப்போ எங்கள் காலங்கள்லாம் அப்படி இல்லை. எங்கள் காலங்கள்லாம் ரொம்ப வயசான ஆள் நீங்கள் நினச்சிடாதீங்க. எங்கள் காலங்கள் மீன்ஸ் என்னென்னா, நாங்கள் காலேஜை முடிக்கும் போதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையே இல்லை. என்னையவே நான் நம்பாத போது நான் எப்படி ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும்? நம்ம என்ன ஆவோமோ ஏதாவோமோ, எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றோம், எதுவுமே தெரியாது. இந்த கலை மீது இருக்கிற ஒரு ஆர்வத்தில் ஒரு இருட்டு தைரியம் வரும். இப்போ நீங்கள் இந்த மெட்ராஸ்லேயே ஒரு பகுதியிலேருந்து வந்துகிட்ருக்கீங்க. திடீர்னு பார்த்தா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு லைட்டே இல்லை. உங்கள் வீட்டுக்கு போகணும்னா அந்த இருட்டு பாதை வழியாக தான் போயே ஆகணும். அந்த பக்கம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் கருங்கும்ம இருட்டாக இருக்குது, போயே ஆகணும். போயிடுவோம்ல. இப்போ நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது செகண்ட் சினிமாவுக்கு கூட எங்கள் தாத்தா எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துருந்தார். என்னென்னா, படம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் படம் பார்க்க போகும்போது என்னென்னா, எங்கள் ஊரில் ஓடையெல்லாம் இருக்கும். ஓடையெல்லாம் வந்து ஸ்விம் பண்ணி போய் அந்த பக்கம் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு தலையில் ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டிடுவோம். பசங்க ஸ்விம் பண்ணி கரையை கடந்து அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு படத்துக்கு போயிருக்கோம். டூரிங் டாக்கீஸுக்கு. டூரிங் டாக்கீஸில் போய் படம் பார்த்துட்டு படம் முடியும் போது, நான் சின்ன பசங்க நான் சொல்கிறேன், படம் முடியும் போது 6:30 மணிக்கு ஷோ போட்டாலும் 9:30 மணி 10 மணி ஆயிடும். அதே ஓட வழியை நீந்தி அந்த 9 மணி 10 மணி ஓடையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நிலா தெரியும். அதில் நீந்தி அந்த ஓட வழியை வாங்கடா கண்ணங்கரையும் இருட்டாக இருக்கும், சுவர் கோழிகள் சத்தம் எல்லாம் இருக்கும். அது வழியாக அப்படியே நடந்து வந்து வீட்டுக்கு வரும்போது இதுவே ஒரு திகில் படம் மாதிரி இருக்கு. ஆமாங்க, பேய் படம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கே வரலங்க. சிச்சோ. யார் நீன்னு ஒரு படங்க. நம்ம ஜெயலலிதா, அவங்க வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்களே, அவங்க பேர் நடிச்சிருப்பாங்க, ஜெய்சங்கர் நடித்த படம். அந்த படத்தை பார்த்துட்டு நான் வீட்டுக்கே வரலங்க, தியேட்டர்லேயே படுத்துட்டேங்க. ஐயோ என்னால் வர முடியாது, பேய் படம் மாதிரி வீட்டுக்கு வர முடியாது. அப்போ என்னென்னா, சின்ன வயசாக இருக்கும்போது பயப்படுறான்னு சொல்லிட்டு சாமி பேரை ஒன்று சொல்லி வச்சிருக்கோம். ஓகே. இந்த பேரை சொல்லிக்கிட்டே எங்கேருந்து எது வரைக்கும் எனக்கு பயமாக இருக்கும் அது வரைக்கும் ஓடி வந்துடுறேன். சரிங்களா? இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு மந்திரம்னா சாமி பேர் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய, நாராயணா நாராயண நாராயண, இது மாதிரி ராமா ராமா ராம, இது மாதிரி சாமி பேரை ஒரு 4-5 எழுதி கொடுத்துட்டாரு. இதில் ஏதாவது ஒரு பேரை நீ சொல்லிக்கிட்டே ஓடி வாடா. அப்போ கரெக்டாக வந்து நிற்பேன்.
இங்கேருந்து அங்கே பார்ப்பேன். பார்த்தா இருட்டாக இருக்கும். தூரத்தில் ஒரே ஒரு இடத்துல லைட் இருக்கும். இந்த இடத்துல கம்பம் இருக்கும், இந்த குளம் இருக்கும், எல்லாம் இருக்கும். வீடு அங்கே இருக்குது. இங்கேருந்து 3/4 மணி நேரம், ஒரு 2 கிலோமீட்ரு. நான் இங்கேருந்து ஓட ஆரம்பிப்பேன். ராமா 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 நாராயண நாராயணா அல்லது நமச்சிவாய நமச்சிவாய கத்திக்கிட்டே ஓடுறது. நேராக வீட்டுக்கு ஓடிடுறது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இருட்டு தைரியம். இருட்டு தைரியம். இருட்டில் உங்களுக்கு உண்டாகிற ஒரு தைரியம். நல்லா இருக்கு. முரட்டு தைரியம் கேள்விப்பட்டிருக்கோம். இது இருட்டு தைரியம். ஏங்க நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பயில்வானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, ஆளற்ற ஒரு பிரகாரத்தில் கொண்டு போய் விட்டீங்கன்னா பயந்துருவான். ஒரு கோயில் இருக்குது, யாருமே இல்லாமல் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு தனி மனிதன் மட்டும் போயிட்டு வர சொல்லுங்கள். தெய்வம் இருக்கிற இடம் தானே. எவ்வளோ பெரிய பலசாலினாலும் உள்ளே பயந்துருவான். ஏன்னா ஸோ அப்படி. அதனால் வாழ்க்கையில் வந்து நம்ம எதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட தன்மை இருக்குது. அன்பாக இருக்கட்டும், பிரிவாக இருக்கட்டும், நேசமாக இருக்கட்டும், எது வந்தாலும் ஏற்றுக்கிறோனுங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோதான், சிம்பிள். சரி, இந்த ஒரு விஷயம் மட்டும் அப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போது ஒரு பிரிவோடு நம்ம பார்த்தாலே வந்து எல்லாமே பெட்டராக தெரியும் அப்படின்னு. பட் அதை தாண்டி நீங்களே சொல்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னு இருக்குல்ல காதலில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ எந்த மாதிரி டைமில் இன்னும் இப்படி ஆக்சுவலி காதலிக்கணும், இல்லை இப்படி ஒரு எஃபர்ட்டை போடணும், இல்லை இப்படி ஒரு புரிதல் தேவைப்படுது, அதெல்லாம் பார்க்காமே பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு? இல்லை, நான் சொல்கிறேன், அது வந்து பிரிவு கிடையாது. அவங்க சேரவே இல்லையே. அடடா, அவங்க சேரவே இல்லை. சேராதவங்களை போய் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க சந்திக்கவே இல்லை. அவங்க எதையோ ஒன்று பார்த்துருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டாங்க, போயிட்டாங்க. இவங்க அவங்ககிட்ட எதையோ ஒன்று பார்த்துருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டாங்க, போயிட்டாங்க. மனித அன்புங்கிறது அது கிடையாது. மனிதர்களுடைய சந்திப்புங்கிறது அது கிடையாது. ஒரு நாள் வந்து நான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப விரக்தி ஆகிட்டேன், தோத்துட்டேன். ஃபஸ்ட்டு படம் சரியாக போகலை. ரொம்ப நான் நினச்ச எதுவுமே நடக்கலை. எல்லாமே டிசாஸ்டர் ஆயிடுச்சு. அடுத்து நான் ஒரு ஒரு படத்தை நான் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னை யாராவது நம்புவாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு காலகட்டம் எனக்கு வந்தது. அப்போ ஒரு நாள் ராத்திரி ஏதோ ஒரு தடுமாற்றமான எண்ணத்தோடு எந்திரிச்சு ஒரு தனி அறைக்கு போயிட்டேன். மெதுவாக கதவை திறந்து, குதிகால் லைட்டு கூட போடலை. நான் அந்த ரூமுக்குள்ளே தனியாக நிற்கிறேன். ஏன் அப்படி போய் நிற்கிறேன், என்ன செஞ்சுக்க போகிறேன், என்ன, அதெல்லாம் இங்கே நான் விவரிக்கலை. ஆனால் ஒரு 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 விரக்தியான ஒரு எதிரான மனநிலையோடு நாங்கள் போய் நிற்கிறேன். இப்போ எந்த சத்தமுமே கொடுக்கல, நான் எந்த லைட்டுமே நான் போடலை. குதிகாலில் நடந்து மெதுவாக கதவை திறந்து உள்ளே போய் நிற்கிறேன். எங்கள் அம்மாவை யார் எழுப்புனா, எங்கள் அம்மா எப்படி எந்திரிச்சு உள்ளே வந்துச்சு, டேய் என்னடா வாடா போடா, என்னடா இங்கே வந்து ஏன்டா நிற்கிறேன், வாடா வாடா. அந்த கணத்தில் அது எப்படி அதை மாற்றுச்சு, இதுதான் பாயிண்ட்டு. ஒரு உண்மையான அன்பு, ஒரு மனுஷன், ஒரு பொண்ணை நம்ம உண்மையிலே நேசித்தோம், ஒரு பொண்ணு என்னை உண்மையிலே லவ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட உள்ளம் கலங்கிறது எனக்கு தெரியும். அந்த பொண்ணை உண்மையிலே நான் சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு நான் நினப்பேன். அந்த பொண்ணுக்காக நான் விட்டு கொடுக்க ஆரம்பிப்பேன். அந்த பொண்ணுக்காக என்னோடய தேவையை நான் குறைச்சிக்கிடுவேன். அந்த பொண்ணுக்காக நான் சந்தோஷமாக சஃபர் ஆவேன். அதே மாதிரி அந்த பொண்ணும் என்னோட தேவைக்காக என்னை இது பயன்படுத்தாமல் ஒரு குடும்ப அடிமை நமக்கு கிடைத்து விட்டான். மளிகை கடைக்கு போவதற்கு, தேங்காய் மாங்காய் வாங்குவதற்கு, வீட்டில் வந்து பாத்திரங்களை கழுவுவதற்கு, வீடை கூட்டுவதற்கு ஒரு குடும்ப அடிமை கிடைத்து விட்டான். அப்படின்னா அவனை உட்காந்து மகாராணி மாதிரி கால் மேலே கால் போட்டு அவனை வேலை வாங்காமல் தானும் இறங்கி அவனுக்காக. ஸோ இந்த விட்டு கொடுக்குறதுல இருக்கிற ஒரு சுகமும் சந்தோஷம் எப்போ இது உருவாகும்னா, உண்மையான நேசம் இருந்தால் தான் உருவாகும். இப்போ இந்த மதிப்பின் அடிப்படையில் உண்டாகிற இந்த காதலில் என்ன உருவாகுது அப்படின்னா, தான் செய்கிறது தியாகம்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க விட்டு தர்றது, நம்ம விட்டு தர்றோங்கிறதே அவங்களுக்கு தெரியாது.
இப்படி டிவோட்டட் பீப்புள், நான் சொல்கிறது தான் டிவோட்டடு, இப்படி டிவோட்டட் பீப்புளை நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால தான் இன்னும் காதல் அழியாமையே இருக்குது. இப்போ காரல் மார்க்ஸ் சொல்கிறாங்க, காரல் மார்க்ஸ் வந்து ஜென்னி அவர் காதலித்து அவர் மனம் புரிந்த ஜென்னி இறந்த பிறகு அவர் ஒரு எழுத்து கூட எழுதலையே. சோசலிசத்தை எழுதினார், பொருள் முதல்வாதத்தை எழுதினார், உலகத்தில் இருக்கிற பெரிய அரிய நூல்கள்லாம் எழுதினார். ஆனால் ஜென்னி இறந்த பிறகு ஒரு சொல் கூட எழுதலையே. அப்படியே உட்காந்துட்டார் ஸ்டேரில், அப்படியே இறந்துட்டார். உங்களால் செயல்பட முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதனால் வந்து இந்த சந்திப்புகள்லாம் வந்து இவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க, அதை ஐஸ்கிரீம் சந்திப்புகள் உருகிறோம். நைஸ் சார். சரி, இது நீங்கள் ஒரு பக்கம் என்ன சொல்கிறது, மெயினாக தர்மதுரை பாயிண்ட் பண்ணியே ஆகணும். விஜய் சேதுபதி அண்ட் தமன்னா கேரக்டருக்கு 2 பேருமே ஒரு வழியில் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அழகான ரொம்ப யதார்த்தமாக அவங்க வந்து க்ளோஸ் ஆவாங்க இல்லைங்களா? அது வந்து அவங்க அறியாமையே வந்து அது நடக்கும். பிளான் பண்ணி பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு நண்பர்களாக இருந்து அப்படியே அறியாமல் நடக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டி பார்வையிலேருந்து பார்க்கும்போது என்னடா இது, எப்படி இப்படி 2 பேர் ஒன்றா இருக்கலாம், எந்த வித ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேரும் கொடுக்காம அப்படின்னு தான் இருக்கும். பட் அது நீங்கள் அவ்வளோ அழகாக ஒரு ஆழமாக யதார்த்தமாக காமிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு சொசைட்டி வந்து இது வந்து அப்ரூவ் பண்ணாத ஒரு விஷயம் இல்லைங்களா, டக்குன்னு வந்து அப்ரூவ் பண்ணாது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா ஜாதகம் பார்த்து, நாள் பார்த்து, அருந்ததியை பார்த்து, அம்மி மிதித்து, மங்களவாத்தியம் இசைக்க, ஊரை கூட்டி, சொந்தக்கார பத்திரிக்கை அடித்து, ஒரே ஜாதி பார்த்து, ஒரே இனத்தாங்கிகளை கூப்பிட்டு டிக் பண்ணி எல்லாமே பார்த்து நடந்த கல்யாணம் 2 அந்த தமன்னாவுக்கு. ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பொண்ணு வந்து வயதானவர்களை ஆஸ்பத்திரி கூட்டு வருது. இந்த செயலை பார்த்து ஒரு மருத்துவருக்கு அந்த பெண் மேலே அன்பு பிறக்குது. நல்ல பிள்ளையா இருக்கால, ஏன்னா அந்த பொண்ணு சுயநலமாக செய்யலை, பிறருக்காக செய்யுது. நல்ல பொண்ணாக இருக்கால, இந்த பொண்ணு யாருன்னு விசாரி. இதுதான் பாயிண்ட்டு. இப்போ 2 பேருமே வழியில் இருக்கும்போது இருந்தவங்களுக்கு தெரியும் ஒரு வழி இன்னொரு வழிக்கு மருந்தாயிரும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் தன்னோட கவலையை நம்மகிட்ட சொல்லும்போது நம்ம கவலை சின்னதாயிரும் நம்பிக்கையானவங்ககிட்ட. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு இவ்வளோ நல்லா இருந்த பிள்ளை, நம்ம காலேஜில் இப்படி இருந்த ஒரு பொண்ணு, பெரிய டாக்டராக இருந்திருக்க வேண்டிய ஒரு பொண்ணு, இப்படி வாழ்க்கையில் வந்து தனியாக துணை இல்லாமல் இருக்காளே. ஏன்னா நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுவார். ப்ரப்போஸ் பண்ண பிறகு என்னோடய அன்பு செல்வி மாதிரி நீ இருக்க. ஏன்னா அந்த பொண்ணு அமெரிக்காவுக்கு போயிருக்காது. அந்த பொண்ணு ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் ஏன் பிரச்சனை இருந்துச்சுன்னா, அவங்க சார் சொன்ன மாதிரி அது அமெரிக்காவுக்கு போயிருக்காது, நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லியிருக்கோம். காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஸோ என்னோடய தமிழ் செல்வி மாதிரி தெரியுதுன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய், சுபா நான் உன்னை ஹெட் பண்ணியிருந்தா சாரி, நான் வேணால் வெளியில் தங்கிக்கிறவான்னு கேட்குறாப்புல. நீ தப்பாக நினச்சிடாத, எனக்கு வேறு எனக்கு தேவையில்லை, நீ நல்லா இருக்கணுன்றதான் பாயிண்ட்டு. அப்போ தான் அந்த பொண்ணு அதை ஏற்றுக்கிறான். ஒரு பொண்ணு ஒரு ஆணை அவ்வளோ சாதாரணமாக ஏற்றுக்க மாட்டான். சாதாரணங்கள் நிறைந்த உலகில் ஒரு பெண் சாதாரணமாக ஏற்றுக்க மாட்டான். ஸோ அதுதான் பாயிண்ட். அதனால் அந்த இது சொல்ல ஒரு வழிக்கு மருந்தாயிருது. அதனால் அப்போ அந்த சொசைட்டி அப்ரூவல் அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் இருக்குது, ஊருக்கு வாழ்கிறதா நமக்கு வாழ்கிறதா? நமக்கு தான் நம்ம வாழணும். ஊருக்கு நடிக்க முடியுமா? எவ்வளோ நாள் தான் நடிக்க முடியும்? ஸோ கம்மிங் பேக் டு திஸ் மூவி சார், எல்லா சீனு ராமசாமி படத்துலையும் கண்டிப்பாக ஒரு ஆழம் இருக்கும், ஒரு பர்டிகுலர் இமோஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் வந்து சொல்கிற மாதிரியும் இருக்கும்.
ஸோ இந்த படத்துல அப்படி என்ன எங்களுக்காக இருக்கு? கோழிப்பண்ணை செல்லதுரை. கோழிப்பண்ணருக்கு ஒரு செல்லதுரைன்னு ஒரு பையன் இருக்கான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பண்றாரு இந்த செல்லதுரை? செல்லதுரை செல்லமே கிடைக்காத ஒரு பையன். செல்லமே கிடைக்காத ஒரு பையனை பற்றிய படம் தான் இது. அதான் கோழிப்பண்ணை செல்லதுரை. ஸோ இதுல எங்களை அழ வைப்பீங்களா, சிரிக்க வைப்பீங்களா, இல்லை என்ன உழுக்குமா மனசு? உங்களுக்கு எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை தீர்ந்து போச்சு, நான் என்னை கைப்பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை, இந்த உலகமே என்னை கைவிட்டுருச்சு, நான் எப்படி வாழ போகிறேன், இல்லை நான் என்னை முடிச்சுக்கலான்னு இருக்கேன், நான் விடை பெறணும்னு நினைக்கிறேன், நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு இந்த உலகத்தில் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களாம் உடனே பார்க்க வேண்டிய படம் கோழிப்பண்ணை செல்லதுரை. ஆஹா, ஒரு நம்பிக்கை கொடுக்குற படம். கைவிடப்பட்டவர்கள் எப்படி ஆளாகி வந்து நிற்கிறாங்கன்றதான் படமே. இது வரைக்கும் நான் பண்ண தேனி பகுதியிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பகுதியில் கம்மாய்க்கரை ஓரமாக இந்த படத்தை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து யோகி பாபு நடிச்சிருக்காரு. யோகி பாபு உண்மையிலே நான் எப்படின்னு சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு யோகி பாபு அவர் மேலே ஒரு பெரிய அன்பு எனக்கு எப்பயுமே. இந்த அன்பு எப்படி உருவாச்சுன்னா, சார் படத்தில் நான் நடிக்கிறேன், கதையெல்லாம் நான் கேட்கலன்ட்டாப்புல, கதையே கேட்காம என் படத்தில் என்னையை நம்பி வந்துட்டாப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒருத்தர் நம்ம முழுசாக நம்பும்போது நமக்கு ஒரு தைரியம் வரும் இல்லையா, அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் அந்த மனுஷனை கவனிக்க ஆரம்பித்தேன். ஆக்டிவிட்டீஸ், ஒரு டிவைனான ஒரு ஆளாக இருக்காப்புல, முருகனை பார்க்கவே போயிட்டுருக்காப்புல. அப்புறம் மகிழ்ச்சி கலைஞர்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டேன். என்ன கலைஞர்? மகிழ்ச்சி கலைஞர். மகிழ்ச்சியை நகைச்சுவை கலைஞர் இல்லை, மகிழ்ச்சி. நகைச்சுவை வேற, மகிழ்ச்சி வேற. நகைச்சுவையில் பல வகை இருக்குது. பிறர் கேலி பண்ணி வருந்த வச்சுனா சிரிக்க வைக்கிறாங்க இப்போ, அது இல்லை. இது மகிழ்ச்சி, பிறரை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு கலைஞர் அப்படின்னு யோகி பாபு. அதுக்கப்புறம் பிரிகிடா, பார்த்திபன் சார் படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு பானை விற்கிற ஒரு பொண்ணா, நம்ம ஊரில் அப்படியே பானை விற்கிற ஒரு பொண்ணு வேணும். தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டியில் உழவர் சந்தைக்குள்ளே மண்பானை கடை வச்சுருக்கிற ஒரு பொண்ணு. அப்போ பிரிகிடா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பிரிகிடா வர சொன்னேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு ஒன்று தேவைப்பட்டுச்சு. பிரிகிடா வந்து இந்த படத்தை அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்கு. இந்த படத்துடைய மிகப்பெரிய போட்டியே யாருக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்க போகுதுன்னு தான். நான் இது ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லலை, யார் கிடைக்க போகுதுன்றது தான். சத்யாதேவின்னு ஒரு பொண்ணு. ஸோ இந்த படத்துடைய கதாநாயகனுக்கு பேராக நடிக்க போகிற அதாவது தங்கச்சியாக நடிக்க போகிற ஒரு பொண்ணு. நான் என்ன பார்த்தேன், நமக்கு தத்ரூபமாக நம்ம ஊரில் இருக்கிற பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே வந்தேன். ஒரு பொண்ணு நம்ம படத்தில், நான் அந்த தர்மதுரை படத்தில் இருக்கிற அந்த தமிழ்ச்செல்வி கேரக்டரை அப்படியே பேசி ஆக்ட் பண்ணுது. இதை நான் கவனிக்கிறேன். அந்த பொண்ணு பார்க்குறேன், நல்லா அதே டப்டு வசனங்களாக இது வாயில் பேசுது. அதுக்கப்புறம் ஒரு நிமிட பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்துட்டோன்னு கூப்பிட்றேன் அந்த பொண்ணுன்னாச்சு. அந்த பொண்ணை நான் பார்க்கணும், 2 நாளில் வர வைக்க முடியுமா? ஓகே சார், பண்ணான்னு சொல்லலாம் சார். நான் ஸோ இந்த தேனினேன்னு வந்ததில்லை, கேரேஜியா மாதிரி இது ஒரு கருப்பு கேரேஜியா வந்துச்சு. ஸோ அந்த பொண்ணை நமக்கு நம்ம ஊர் நேரம் தான் நமக்கு வேணும். ஸோ அதனால் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தினேஷ், குட்டிப்புலி தினேஷ், நிறைய யூடியூபர்ஸ் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஒரு யூடியூபர் 2 யூடியூபர் கிடையாது, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ குட்டிப்புலி தினேஷ், அப்புறம் லியோ சிவகுமார், லியோனி சார் பையன் ஒரு கேரக்டர். இதுக்கப்புறம் தான் ஏகன், என்னுடைய அறிமுகம் ஏகன். ஆக்சுவலாக ஒரு ஃபைன் மார்னிங்
இந்த படத்தோட தயாரிப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணார். தயாரிப்பாளர் தான் கதாநாயகனோட அப்பா. ம். ஃபோன் பண்ணி நான் உங்களை பார்க்கணும் சார், கொள்ளணும் சார்னு சொன்னார். சரி, முதல்ல நீங்கள் ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சி வைங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சார். பார்த்தேன். நேரில் பார்த்து பேசலான்ட்டோம். அப்புறம் போய் நேரில் உட்காந்து பேசினேன். பேசிட்டு அப்போ நான் சொன்னேன், இங்கே வாங்க, நீங்கள் ப்ரொடியூசர்னால நான் உங்கள் பையனை வச்சு நான் ஒரு படம் எடுத்துட மாட்டேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற வெப்பனை அது ஒன்று தான். அந்த அன்காம்ப்ரமைஸுங்கிற வெப்பன் மட்டும்தான் கடவுள் என் கையில் கொடுத்துருக்காரு. நான் அதுக்கு தவறாக இருந்தேன்னா, ஏன்னா நாளைக்கு எனக்கு வர்ற இன்னொரு வெப்பன் கிடைக்காம போயிடும். ஸோ கலைங்கிறது 2 பக்கமும் கூர்மையான ஆயுதம். அதை சரியாக பிரயோகிக்கலைன்னா பிரயோகிச்சுன்னா அது குத்திடும். எவன் குத்துறானோ அவனே குத்திடும் டபக்குன்னு. அதனால் நான் வந்து இந்த விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். நான் உங்கள் பையனை ஆடிஷன் பண்ணுறேன், ஓகேனா நான் பண்ணிக்கிறேன். அப்புறம் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அப்புறம் ஏகனுடைய ஒரு புது பையன்தான், ஒரு தம்பி தான், 22 வயசு பையன். அப்போ பயிற்சி எடுக்கிறது, பேஷனு, அப்புறம் இந்த ஸ்மால் ஸ்க்ரீன்ஸில் வந்து நடிக்கிறது, ஃப்ரெண்டாக நடிக்கிறது, கேரக்டர்ஸ் நடிக்கிறது, இந்த வீடியோலாம் பார்த்தேன். ஒரு முழு படத்துக்கு ஒரு கதாநாயகனாக ஒரு படத்தை தன் தோளில் தூக்கிக்கிட்டு இந்த 22 வயசு பையன் போயிடுவானா? இதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம நடிக்கிறது வேற, ஒரு ஆக்டிங்கிறது வேற, ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுன்றது வேற. அப் டு எண்டு வரைக்கும் பிறர் நம்புகிற மாதிரி தூக்கிக்கிட்டு கொண்டு போக முடியுமா? எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கொண்டு போக வைக்கலாம், கொண்டு போகலாம். ரைட், ஓகே, இல்லை ப்ரில்லியண்ட்டான பையனா? ஸோ அதனால் நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு. ஓகேன்ட்டு ஷூட்டிங் போயாச்சு. ஏகன் எல்லாரோடைய அன்பையும் தன்னோட நடிப்பால் பெறப்போகிற ஒரு அறிமுகம், ஒரு பாசிட்டிவான ஒரு அறிமுகம் இந்த படத்தில். ஸோ அப்படி ஒரு நல்ல டீமு. அதே மாதிரி வந்து என்ஆர் ரகுநந்தன் மியூசிக். எனக்கு எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, என்ன என்ஆர் ரகுநந்தன் உங்களுக்கு மட்டும் நல்ல பாட்டு போடுறாரு, நல்லா தர்மதுரையில் உங்களுக்கு நல்ல இது, தென்மேற்கு பருவகாட்டில் நல்ல பாட்டு போட்டிருந்தாரு, நீர்ப்பறவையில் நல்ல பாட்டு போட்டிருந்தாரு, இப்போ வரப்போகிற இடிமுழகத்துலேயும் பாட்டு நல்லா இருக்குது, கோழிப்பண்ணை சகோதரிலையும் பாட்டு எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. எப்படி எப்படி நான் சொன்னேன், இந்த கேள்வி தயவுசெய்து ரகுநந்தன்கிட்ட போய் கேளுங்க. ரகுநந்தன் வந்து என் படத்தில் அறிமுகமானவர். ஒருவேளை என்னை பார்த்த உடனே அவருக்கு வந்து எனக்கு இன்னும் நிறைய தரணும்னு அவர் நினைக்கிறாரான்னு தெரியல, அல்லது நான் அவர்கிட்ட இருந்து எனக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்டு வாங்குறேன்னான்னு எனக்கு தெரியல. இதுக்கு தான் வந்து கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே நம்பிக்கிட்டு இருக்கிற என்னுடைய தமிழ் மக்கள் என்ன எனக்கு பரிசு தர்றாங்களோ அதை நான் வந்து குனிந்து ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கேன். கோழிப்பண்ணை செல்லத்துறையோட ஃபஸ்ட்டு ப்ரமோஷனல் வீடியோ இந்த வீடியோ. அதை எடுத்தது வந்து நம்ம ஆர்ஜே, ரேடியோ மிர்ச்சியோட ஸ்டார் விஜே, ஆர்ஜே அண்டு விஜே சிவசங்கரி அவர்கள். ஸோ சிறப்பாக இந்த நிகழ்ச்சி இருந்தது. என்னுடைய அன்பு பரிசாக நான் எழுதின கவிதை தொகுப்புகளை வந்து அவங்களுக்கு தரணும்னு நான் நினைக்கிறேன். நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல், மாசி வீதியின் கல் சந்துகள், புகார் பெட்டியின் மீது படுத்துறங்கும் பூனை, டேஸ் ஆஃப் அ ஸ்மால் ப்ரூக் அண்ட் அதர் போயம்ஸ், காற்றால் நடந்தேன் அப்படின்னு நான் எழுதின என்னுடைய பொயட்ரி புக், தமிழ் கவிதை புஸ்தகம். அதே சமயத்தில் அதுலேருந்து மொழிபெயர்க்கப்பட்ட பொயட்ரிஸும் நான் தர்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இதை விட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.